ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ராக்கோலி சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நல்ல சுட சுட சூப்பரான ஒரு சூப் ட்ரை பண்ணலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் தேவையான ஐட்டம்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சூப் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கோலியை கழுவணும். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் வெதுவெதுப்பான தண்ணீர் சேர்த்து 15 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க. அப்போ தான் இன்செக்ட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே போயிடும். ஸோ அதனால் இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் இல்லாட்டினா ஆயில் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் லைட்டாக பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு 3 பூண்டு இல்லாட்டினா 4 சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து இஞ்சி, இந்த மாதிரி குட்டி பீஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் வரும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வதக்கி விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சம் அந்த ஸ்மெல் வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். கரெக்டாக ஒரு வெங்காயம் நம்ம ஆட் பண்ணால் போதும். ஸோ இப்போ அதையே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ப்ராக்கோலி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்ச ப்ராக்கோலியை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க. கழுவி அந்த ப்ராக்கோலி இப்போ இதில் சேர்த்துருங்க. கண்டிப்பாக இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராக்கோலியை சூப் செய்கிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக கழுவிடணும். ஏன்னா நான் ஒன் டைம் ப்ராக்கோலி குக் பண்ணுறப்ப அதுலேருந்து க்ரீன் கலர் புழுவெல்லாம் வரும். ஸோ அதனால் ஒவ்வொரு தடவை நீங்கள் ப்ராக்கோலி வாங்குறப்ப நல்லா இந்த மாதிரி கழுவி செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தான் ப்ராக்கோலி குக் பண்ணணும். இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இப்போ வதக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த ப்ராக்கோலி சூப் நீங்கள் குழந்தைகளுக்கெலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ராக்கோலியில் லோ கேலரிஸ் இருக்குது, ஹை ஃபைபர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் உங்கள் சாப்பாட்டில். இப்போ கரெக்டாக 2 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். ப்ராக்கோலி குக் ஆகணும். ஸோ அதனால் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. ப்ராக்கோலி ரொம்ப வேகமாகவே குக் ஆகிரும். ஒரு 10 மினிட்ஸ்லேயே ப்ராக்கோலி ரொம்ப நல்லா குக் ஆகிரும். அதனால் இப்போ மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சுருவோம். நல்லா குக் ஆகட்டும். இப்போ 10 மினிட்ஸ் அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ப்ராக்கோலி நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ குக்கான ப்ராக்கோலி எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். ஏன்னா அதை கூல் ஆகணும். ஸோ அதோட சூடெல்லாம் போனதுக்கப்புறம் மிக்சியில் எடுத்து அரைச்சிடுங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ப்ராக்கோலியை உள்ளே ஊற்றிடலாம். இப்போ இது லைட்டாக கொதிக்கணும். ரொம்ப இந்த ப்ராக்கோலி சூப் ரொம்ப திக்காக தான் இருக்கும், தண்ணியெல்லாம் இருக்காது. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். அடியெல்லாம் பிடிக்காது. சும்மா லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் டைம் கொடுங்க. இப்போ நம்மளுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலாட்டினா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொதிக்கணும். ப்ராக்கோலி சூப்பு இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வாரத்துக்கு ஒருக்கையாச்சும் சேர்த்துக்கோங்க. இப்போ சூப் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம 1/2 கப் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறோம்.
க்ரீம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அரை கப் அளவு வந்து பால் கூட சேர்த்துக்கோங்க. அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து இதில் ஸ்பைசியாகவே இல்லை. நம்ம ஸ்பைசிக்காக நம்ம வந்து பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சூப்னாலே வந்து பெப்பர் இல்லாமல் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம க்ரீம் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கலாம் விடக்கூடாது. லைட்டாக ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிச்சா போதும். இப்போ லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. சூப்பில் வந்து க்ரீம் கொஞ்சம் நல்லா கரையணும். ஸோ அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சீஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு சீஸ் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டின்னா வந்து குட்டி குட்டி ப்ரெட்டு மாதிரி வந்து ஸ்லைசஸ் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக. அந்த ப்ரெட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டின்னா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து உங்கள் சாய்ஸ் தான். ஓகே, இந்த ப்ராக்கோலி சூப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.